கம்பெனியில பண்ற படங்கள் எல்லாம் ஏன் டெபியூட்டன்ட் வச்சு படம் பண்றேன்னா எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல. இப்ப நான் ஒரு இயக்குனராக ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தால் தான் எனக்கு நான் படம் உங்களுக்கு ஜாலியான படம் தான் தோணுது. அந்த படத்துக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு சென்சார் போர்ட்ல. கிட்டத்தட்ட 1 hour ஃபைட் பண்ண அந்த படத்துக்கு வந்து நாங்க அதுல ஒண்ணுமே இல்லை. அதாவது நான் தமிழ் பேச பிரச்சனையா இருக்கான்றது ஒரு டயலாக் கூட நாங்க அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அதாவது ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற ஒரு டயலாக் இருக்கும். அதுக்குமே எங்களுக்கு அதாவது நம்ம குட்டி குட்டியான விஷயங்கள் இருக்கும். நாங்க எப்படின்னா அதுல டீகோடா பேசிக்கா என்னன்னா ஒரு டயலாக் இருக்கும். அதாவது குப்பை போட்டான்றதுனால நீ அவனை தீவிரவாதின்னு சொல்றியான்ற இடம் இருக்கும். இப்ப இதெல்லாமே என்னன்னா எங்களால இந்த படத்து ஸ்பேஸ்க்குள்ள சென்சார் போர்டு அலோவ் பண்ண இடங்கள்ல எதெல்லாம் பேசிக்கா ஒரு 10 வருஷம் சினிமால வந்து எந்த வேலை கிடைச்சாலும் நான் பண்ணிருக்கேன். இப்ப நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் டிசைன் பண்ணியிருக்கேன், அனிமேஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன், போஸ்டர்ஸ்லாம் புஷ் பண்ணிருக்கேன். நான் என்ன வேலை வேணா பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன குட் நைட் படம் ஸ்கிரிப்டை எழுதிட்டு என்ன பண்ணோம்னா அங்கே வெளில பிச் பண்ணோம். மணிகண்டன் வந்து ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா மணிகண்டன் வந்து அந்த கதை கரெக்டாக இருப்பான்னு நாங்கள் நம்பணும். இப்போ வெளில போய் பிச் பண்ணும்போது எங்களுக்கு என்ன சிக்கல் இருந்துச்சுன்னா பேசிக்காவே வந்து எங்களால் வந்து கரெக்டான இந்த ஹீரோவுக்கு ஒரு ப்ரொடியூசரை பிடிக்க முடியல. சவுண்ட் டிசைனர் படத்தில் இருக்கா, சவுண்ட் மிக்ஸ் பண்ணுற ஒரு ஆள் இருக்காருன்னா அவருக்கு நான் லோகோ பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா படம் பண்றேன், நான் படம் முடிச்சுட்டு உங்களுக்கு காசு தரேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்ல பிரச்சனையே இல்லை, நீ பிசினஸ் பண்ணிட்டு கொடுன்னு அவர் நம்பினார். இந்த மாதிரி நிறைய பேர் கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. சார் இந்த டவுட் ஆக்சுவலி உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல. அந்த இது அபிஷன் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்சுவலி அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண அந்த 3 மூவிஸில் சம்திங் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. இந்த இயர்லேயே ரொம்ப பிடிச்ச மூவி அது. பட் அந்த மூவியில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆட் ஒன்னாக இருந்தது. அது நான் படம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அதை உங்ககிட்ட கேட்கலாமே தெரியல, நீங்கள் ப்ரொடியூஸ் தான் பண்ணீங்க, டேரக்டர் ஆகுது. அந்த அவர் வந்துட்டு அந்த டேரக்டர் நடிச்சிருப்பார்ல, அதில் அபிஷன் நடிக்கும் போது அவர் ரொம்ப அந்த ஹர்ட்டாக இருக்காரு, அவங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்குன்றதுக்காக ரொம்ப அந்த தெருவில் எல்லார்ட்டையும் அந்த சம்திங் அந்த ஸ்ட்ரீட் ஏதோ ஒன்று அங்கே வந்து எல்லார்ட்டையும் திட்டு வாங்கிட்டு எல்லாமே இருப்பாங்க. அப்போ அந்த ரோட்டில் போகும்போது வாமிட் பண்றது, இந்த பாட்டில் உடைக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அவர் சீன் எப்பெல்லாம் வருதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் எல்லாருக்குமே அவர் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது, கோவம் வருது. கடைசியில் அவர் அந்த சர்ச்சிலேயோ சம்திங் பேசும்போது அவரோட சேட் ஸ்டோரி சொன்னோன்னே எல்லாருக்குமே அது காம்ப்ரமைஸ் ஆயிடுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் எல்லாமே பண்றாரு, பட் அவர் வீட்டுக்குள்ள இது ஏன் பண்ணல, ஏன் ரோட்ல பண்றாங்க? இப்போ நார்மலா ஒருத்தர் குடிக்கிறாங்க, ட்ரிங்க் பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள அதெல்லாம் பண்ணிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ரோட்ல அவர் வந்து ஃபீல் பண்ணும் போது அது ஏன் அப்படி அந்த சீனு உங்களுக்கு அது அவர் சொல்லும் போதோ இல்லை அது எடுக்கும் போதோ இல்லை நீங்க அந்த படத்தை பார்க்கும் போதோ உங்களுக்கு அது தோணிச்சா இது மட்டும் இப்படி வேணாம் சார் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா? அது ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஓவர் டூவா இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அதனாலதான் கேட்கறேன். அது ஆக்சுவலி அது ஓகேவா அந்த சீன்? ஏன்னா அது மோஸ்டா அது யாரும் பார்க்கல, கிளிக் ஆயிடுச்சு டக்குன்னு. அது கிளிக் ஆயிடுச்சுன்னா அது பெருசா யாருமே அது சொல்லல, அது பெரிய ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி சொல்லல. பட் ட்விட்டர்ல சம்திங் நான் யோசிச்ச பாயிண்ட் 2-3 பேர் நான் பார்த்திருந்தேன். இந்த மாதிரி டேரக்டர் வந்து அவன் போவான் இதெல்லாம் பண்ணுவான், பட் நம்ம அவன் மேல கோவப்படக்கூடாதா, என்ன லாஜிக் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் பார்த்தோம். அதான் நான் கேட்கிற கொஸ்டின் இதுவா கூட தெரியல. பட் நார்மலா அது மட்டும் அப்படி இல்லாம வேற எப்படியாச்சும் அதான் அது கரெக்டானு கேட்கிறேன் சார், வேற எதுவும் இல்ல. அது ஏன்னா நம்ம வீட்டாண்ட யாராச்சும் அப்படி பண்ணாங்க நம்ம கோவம் தான் வரும். அது அவரோட சேட் ஸ்டோரி நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம ஓகே, பட் நார்மலா பண்ணும் போது நம்மளுக்கு அது தெரியாதுல்ல. பட் அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. இந்த மூவிலே இந்த இயர்லே ஒன் ஆஃப் த பிடிச்ச மூவி சார். அது நான் அது இல்ல ஆக்சுவலி அது வந்து இனிஷியலா ஸ்கிரிப்ட் எழுதும் போதும் அந்த சீன் வந்து படத்துல இல்லை. அந்த பர்டிகுலரா அந்த ரோஹித் போர்ஷனே வந்து ஸ்கிரிப்ட்ல இல்லை. அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சீன் ஒன்று இருந்துச்சு. எனக்கு 2 விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த ஏரியா மக்கள் எல்லாம் அவன் பக்கம் நிக்கணும்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ரீசன், ஒரு சீன் ரொம்ப பர்டிகுலரா அந்த சர்ச்சில் இருக்க ஒரு சீனாச்சும் வேணும் எனக்கு. என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல நீங்க பர்டிகுலர் சசிகுமார் சாருக்குன்னு தனியா பெரிய சீன்ஸ்லாம் இல்லை. அவர் வந்து எல்லாத்துலயுமே ஒரு பார்ட்டா இருந்திருப்பாரே தவிர அவரு ஏதாச்சும் பண்ணினார்னா ஒரே சீன் தான். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு டெத் சீக்வன்ஸ்ல எல்லாரும் வீட்டுக்கும் போய் தட்டியிருப்பாப்ல, இது பண்ணிருப்பாப்ல. இப்போ அதனாலதான் இந்த சர்ச் சீன் வருது. எனக்கு அங்க வந்து இவர் மேல இன்னும் ஃபேக்டரா ஒர்க் ஆகணும், ஒரு சீன் எமோஷனலி இன்னும் பெட்டரா இருக்கணும்ன்றதான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. ரைட்டிங்கா என்னன்னா அங்க ஒரு சீன் டிமாண்ட் பண்ணது என்னன்னா இவரை சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த மக்கள் இவர் மேல போய் இவர் கூட நிக்கிறதுக்கும் ஒரு சீன் இன்னும் ஸ்ட்ராங்கா தேவைப்பட்டுச்சுன்றதுதான் ரீசனா இருந்துச்சு. இனிஷியல் டிராஃப்ட்ல அந்த சீன் வந்து எனக்கு பர்டிகுலரா எனக்கு ஒர்க் ஆகல. ரொம்ப அந்த சீன் இருந்தா எனக்கு இந்த கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகணும்னு தோணல. அதுக்கப்புறம் அடிஷனலா ஒரு எமோஷனல் சீன் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்லி தான் டிஸ்கஷனா இருந்துச்சு. அந்த டிஸ்கஷன்ல வந்து எனக்கு வந்து அந்த அம்மாவோட எமோஷன் பர்டிகுலர் எனக்கு அம்மாவோட எமோஷன் ஒர்க் ஆச்சு.
அதுக்கு முன்னாடி பேசிக்கா அவன் ரோட்ல குடிக்கிறது தப்பு தான். ரோட்ல வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணா எல்லாருமே அடிக்கதான் செய்வாங்க, இல்ல பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. என்ன விஷயமா இருந்ததுன்னா, ஒரு பர்டிகுலரா இப்ப ஒரு எப்படி சொல்றது, அவனை ஸ்டார்டிங்ல மிஸ்லீட் பண்ணி இங்க இதுவாக்கணும்ன்றதான் டைரக்டரோட இன்டென்ஷனா இருந்துச்சு. இப்ப எப்படின்னு சொல்றதுன்னா, அதுல இன்னும் சில சீன்ஸ் இருந்தது. எடிட்ல நாங்க இப்ப இதெல்லாம் வந்தா இன்னும் கொஞ்சம் தப்பா இருக்கும்ன்றதால எடிட்ல எடுத்துட்டோம். ஒரு சில இடங்கள் போர்ஷன்லாம் இருந்துச்சு, அதை எடிட்ல கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டோம். நீங்க கேட்ட கேள்வி நிறைய பேருமே என்னை தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது பர்டிகுலரா ஒரு சாய்ஸா தான் இருந்தது, வைக்கலாமா வேணாமான்றது. எனக்கு இந்த எமோஷனலி அந்த அம்மாவோட போர்ஷன் ஒர்க் ஆனதுனால அந்த ஃப்ரண்ட்ல அவனோட எப்படி சொல்றது, அவனோட போர்ஷன் வந்து நிறைய கேள்வி இருந்துச்சு. பேசிக்கா அவன் வந்து சொசைட்டி பேசிக்கா அந்த ஸ்ட்ரீட்ல தான் ரொம்ப நாளா இருந்திருப்பான். அவனோட எந்த ஒரு பர்டிகுலரா அவனோட எந்த ஒரு விஷயமும் தெரியாம மக்கள் அவனை இது பண்றது இருக்குல்ல, அது வந்து தான் பாயிண்டா இருந்துச்சு. அது வந்து அவன் குடிச்சிட்டு பண்றதுனால உங்களுக்கு மேபி கொஞ்சம் ஆடா இருந்திருக்கலாம். அந்த ஒரு குடிச்சிட்டு அவன் வாந்தி எடுத்துட்டு இருக்கான், குடிச்சிட்டு பிரச்சனை பண்றான்றதுனால அது உங்களுக்கு ஆடா இருந்திருக்கலாம். அது கண்டிப்பாவே சீன் தான் அது கண்டிப்பா. ஆனா என்னன்னா, ஆடியன்ஸுக்கு அந்த அம்மாவோட எமோஷன் ஒர்க் ஆகுன்றத ட்ரஸ்ட் பண்ணி மட்டும் தான் சீன் வச்சது. அது இன்னும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் கிளாரிட்டியா சொல்லியிருந்திருக்கலாம், இன்னும் கிளாரிட்டியா அப்ரோச் பண்ணி தான் பெட்டரா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். என் கொஸ்டின் என்னன்னா, டேரக்டர்ஸ் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ண முடியுமா, இல்ல வந்து ஆக்டர்ஸும் அப்ரோச் பண்ணலாமா? என் கம்பெனில வர எந்த படத்துக்கும் நான் ஆர்டிஸ்ட்டை வந்து இவங்கள வச்சு பண்ணுங்க அவங்கள வச்சு பண்ணுங்க நான் புஷ் பண்றது இல்லை. அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு செட் ஆகணும், அவங்க பர்ஃபார்மன்ஸ் விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதுனால கம்பெனிஸ்ல கொடுக்குற போட்டோஸ் வந்து ஆடிஷன்ஸ்க்கு வந்து அவைலபிளா இருக்கும். பேசிக்கா இப்போ என் கம்பெனில வந்து இப்போ நிறைய போட்டோஸ் வந்து கொடுக்குறாங்க, நிறைய அப்ரோச் பண்ணி வச்சிருக்கேன். பேசிக்கா என்னன்னா, இப்போ இதுல இருக்க ஆட்களை கூட்டு ஆடிஷன் பண்ணலான்றது மொதல் ஆப்ஷனா இருக்கும். அடுத்து நீங்க வெளில தேடுங்கன்றதா இருக்கும். ஆனா இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ்ல என்ன நடக்குதுன்னா, இப்போ நிறைய பேர் இங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருப்பீங்க, எழுதிருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர், நீங்க வந்து உங்க கூட டிராவல் பண்ற ஆட்களை வச்சு தான் நீங்க வந்து இந்த கேரக்டர், ஏன்னா மேஜரா பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இங்க வந்து காஸ்ட் பண்ணப்பட்டுருவாங்க. குட்டி குட்டியான ரோல்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முதல்ல இருப்பாங்க. அவங்க டேரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடுத்து அவங்க டீம்ல ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துருது. ஸோ இப்படிதான் காஸ்டிங் நடக்குது. கம்பெனில நீங்க அப்ரோச் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சது கரெக்டான ப்ராசஸா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த நமக்கு சூஸ் பண்றோம்ல அந்த கதைக்கு இந்த முகம் செட் ஆகுதா ஆகாதா என்னன்றது வந்து என் கையில இல்ல, அது டேரக்டர் கையில தான் இருக்கு. ஸோ அந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அந்த ஆடிஷன்ஸ் காஸ்டிங் ஆள் இருந்தா அவங்கள போய் நீங்க மீட் பண்றது அப்ரோச் பண்றது இன்னும் பெட்டரான வே நினைக்கிறேன். கேள்வி கேட்க வேணான்னு தான் இருந்தேன். நான் நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே ஒரு டைரக்டரோட சென்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த நம்ம கதைக்கலன் டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி தான் அந்த ஒரு கதைக்கலன் எடுத்துக்கிறோம். அது வந்து அந்த அந்த கதை மாந்தர்கள் எல்லாருமே ஒரு நிலத்துலேருந்து இங்கே வராங்க. இப்போ அந்த 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 நிலத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு பெரிய ஒரு பாஸ்ட் இருக்குது. அதோட எந்தவித தாக்கங்களோ அதோட அதை அட்ரஸ் பண்ணாத ஒரு ஒரு விஷயம் அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு படம் பண்ண மாதிரி நம்ம ஒன்று பண்ணிட்டோம். அது அப்படி ஜாலியாக படம் அப்படி ஒன்று ஆயிடுச்சுல. அது வந்து ஆல்ரெடி இப்போ இந்த மெய்யழகனில் கூட ஒரு பிரேமண்ணா சொல்லியிருப்பாரு, வந்து அந்த அந்த விஷயம் மட்டும் யாருக்குமே கனெக்ட் ஆகல. அது அவங்களுக்கு நம்ம இங்கே யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு பாஸ்ட்டுக்கு வரலாறு இருக்குங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அது எல்லாருமே அவங்க வந்து அவங்களுக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது, தெரியலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அது மாதிரி அது ஒன்று பண்ணியிருந்தோம் படத்தில். இப்போ உங்களுக்கு அந்த சென்சிபிளாக நீங்கள் வந்து பதில் சொல்கிறதுனால, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு வந்து அது தோணுச்சா அப்படின்னு? இல்லை, உங்களுக்கு படம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக பண்ண மாதிரி மட்டும் தான் தோணுச்சா? ஆமாம். எனக்கு வந்து அந்த அவங்களோட அங்க அவ்வளவு பெரிய வழி நடந்திருக்குல்ல, அங்க அதை பத்தி அவங்க வந்து ஒரு வழியை ஒரு தாய்நாட்டை விட்டுட்டு ஒரு சொந்த மண்ணை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வர்றது உங்களுக்கு வழியா தோணலையா? இல்ல அது எந்த நிலத்துக்கும் பொருந்தும்ல. நம்ம இப்போ நீங்க வந்து நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம மதுரையில இருந்து கூட சென்னைக்கு வரலாம். என்ன விஷயம்னா, இப்ப சென்சார் போர்டுல இருந்து நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க சில விஷயங்கள் வந்து படமா ஆக்கப்பட முடியாது. இப்ப நான் வந்து அதுல ஒரு புலி பொம்மை இருக்கும், நான் ட்ரைலர்ல ஒரு ஷார்ட் வச்சிருப்போம் சரிங்களா, அந்த புலி பொம்மையை கூட நாங்க வந்து படத்துல வந்து வைக்க முடியல. அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த படம் சென்சார்ல நாங்கள் நிறைய பிரச்சனை, நான் அந்த படம் உங்களுக்கு ஜாலியான படம் தான் தோணுது, அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு எங்கள் சென்சார் போர்டில். கிட்டத்தட்ட 1 hour ஃபைட் பண்ண அந்த படத்துக்கு வந்து நாங்கள் சில அதில் ஒன்றுமே இல்லை. அதாவது நான் தமிழ் பேச பிரச்சனையா இருக்கான்றது ஒரு டயலாக் கூட நாங்கள் அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. அதாவது ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற ஒரு டயலாக் இருக்கும், அதுக்குமே எங்களுக்கு அதாவது நம்ம குட்டி குட்டியான விஷயங்கள் இருக்கும். நாங்கள் எப்படின்னா அதுல டீகோடா பேசிக்கா என்னன்னா ஒரு டயலாக் இருக்கும், அதாவது குப்பை போட்டான்றதுனால நீ அவனை தீவிரவாதின்னு சொல்றியான்ற இடம் இருக்கும். இப்போ இதெல்லாமே என்னன்னா எங்களால இந்த படத்து ஸ்பேஸ்க்குள்ள சென்சார் போர்டு அலோவ் பண்ண இடங்கள்ல எதெல்லாம் பெருசா உங்களுக்கு பிரச்சனை இருக்காதோ அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுமோன்னு பண்ண இடம் தான். இப்ப நீங்க வந்து ஒரு பேசிக் குப்பை தொட்டில குப்பை போட்டான்றதெல்லாம் அவனை தீவிரவாதின்னு சொல்றது வந்து எதோ மீன் பண்ணி நம்ம வச்சிருப்போம். இப்ப நீங்க வந்து வேற எது கூட வைக்கலாம்ல. இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் ஏன் நம்ம அந்த விஷயத்த நம்ம வந்து செட் பண்றோம்.
இப்போ நீங்க அதை பார்க்கும்போதும் இந்த கதையை வந்து அதான் சொன்னேன்ல, இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விஷயமா நரேட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இன்னும் ஓப்பனா நம்ம சில விஷயங்கள் பண்ணா சென்சார் போர்டுல இருந்து படம் ரிலீஸ் ஆகாது. இப்போ இவங்க வந்து பெரிய வழியை சுமந்துட்டு வந்த குடும்பம் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாம்பிளாஸ் கேஸ் இவங்க மேல ஏன் போடுறாங்க, இப்போ இது ஏன் இப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இந்த இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, சுத்தி என்ன நடக்குதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அது வந்து எங்களோட புரிதலுக்கு சென்சார் போர்டை அலோவ் பண்ண விஷயங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை முடிஞ்சளவு அட்ரஸ் பண்ணி குட்டி குட்டியான விஷயங்கள் இருக்கு. அதை நீங்க திரும்பி பார்க்கும்போதும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்குன்னு தான் நம்புறோம். ஆக்சுவலி இப்போ நீங்க வந்து அதுல எமோஷனல் கனெக்ட் இல்லாம ஜாலியான படம் கிடையாது. நான் கண்டிப்பா அதை ஜாலியான படமா நான் பார்க்கவே இல்லை. நீங்க அதை அப்படி பாக்குறீங்கன்னா தெரியல, ஏன்னா நான் அது ரொம்ப ஜாலியான படமா நான் பார்க்கல. அதுக்கு பின்னாடி நாங்க ட்ரை பண்ண விஷயங்கள் இருக்கு. கம்யூனிகேட் ஆகாம இருந்திருக்கலாம், ஆனா நாங்க வந்து அவ்வளோ ஈஸியா எடுத்துட்டு அந்த படத்தை ஹேண்டில் பண்ணல. சென்சார் போர்டு நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு வந்து தலைவர் பிரபாகரன் போட்டோவை நீங்க இப்போ ஃப்ரேம்குள்ள வைக்க முடியாது. நீங்க சில விஷயங்கள் ஓப்பனா சொல்ல முடியாது. அவங்க எந்த வல்வெட்டுத்துறையில இருந்து அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்ற ஒரு கார்டு இருக்கும். இப்போ அந்த கார்டை நாங்க ரீடைன் பண்றதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க எங்க இருந்து புறப்பட்டாங்கன்றது இருக்குல்ல, அந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல அவங்க எங்க இருந்து புறப்பட்டாங்கன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. இப்போ அதை ரீடைன் பண்றதுக்கான விஷயங்களே எங்க பெரிய பிரச்சனை இருக்கு. இப்போ நீங்க வந்து சில கதைகளை வந்து நீங்க வந்து ரொம்ப ஆழமா அழுத்தமா சொல்லணும்னு இருக்கு. எனக்கு வந்து இந்த இந்த கதையில நாங்க சொன்னது வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதுல ஒரு என்ன ரொம்ப சென்சிபிலிட்டிஸோட சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கோம். அதுல ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அது நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள் இருக்கு, முடிஞ்சா ரீவாச் பண்ணுங்க. அதுல நிறைய குட்டி குட்டியா அட்ரஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிருக்கோம். ஆக்சுவலி அதாவது நம்ம அழுது புலம்பி கத்தி சொல்லணுன்ற ஒரு ஃபார்மெட்டா இருக்கலாம். இதுவுமே ஒரு ஃபார்மெட் தான். நம்ம எந்த ஃபார்மெட்ல வேணா கதை சொல்லலாம். இதுல உண்மையாவே ஒரு வழி சுமந்துட்டு வந்த ஒரு ஃபேமிலி தான் அவங்க. ஆக்சுவலி நீங்க வந்து சொந்த ஊரை விட்டு வந்து வரது தாண்டி அவங்க டயலாக் கேட்பார்ல, உன்னை விட வலி எனக்கு அதிகம், என் நாட்டை விட்டு வந்திருக்கன்றதுதான். இன்னைக்கு வந்து ஈஸி கிடையாது இல்ல அது. சார் மகேஷ், நீங்கள் போக போக ஒன்று ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டீங்க. அதை பற்றி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ ப்ரொடியூசர் வந்து அந்த ஆய்வு மிகப்பெரிய ஆய்வு அது ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ அதை பற்றி அந்த லைஃப் ஸ்டைலை பற்றி அது என்னன்னா, எனக்கு பேசிக்கா என்னன்னா, நான் வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட கிடையாது, ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பேசிக்கா ஒரு 10 வருஷம் சினிமாவில் வந்து எந்த வேலை கிடைச்சாலும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் டிசைன் பண்ணியிருக்கேன், அனிமேஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன், போஸ்டர்ஸ்லாம் புஷ் பண்ணிருக்கேன். நான் என்ன வேலை வேணா பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன இதுவாக இருந்துச்சுன்னா, இந்த 10 வருஷத்துல வேலை பண்ணும்போதும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டெக்னீஷியன்ஸாக இருந்தாங்க, நிறைய பேர் வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து குட் நைட் படம் ஸ்கிரிப்டை எழுதிட்டு என்ன பண்ணோம்னா, நாங்கள் வெளில பிச் பண்ணோம். மணிகண்டன் வந்து ஹீரோன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஏன்னா மணிகண்டன் தான் அந்த கதை கரெக்டாக இருப்பான்னு நாங்கள் நம்பணும். இப்போ வெளில போய் பிச் பண்ணும்போது எங்களுக்கு என்ன சிக்கல் இருந்துச்சுன்னா, பேசிக்காவே வந்து எங்களால் வந்து கரெக்டான இந்த ஹீரோவுக்கு ஒரு ப்ரொடியூசரை பிடிக்க முடியல, இல்லை அந்த ப்ரொடியூசர் கிடைச்சாங்கன்னா கூட வேற சில ஹீரோவை டிமாண்ட் பண்ணாங்க. அது நாங்கள் நினைச்ச கதையா வருமா வராதான்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ குட் நைட் பண்ணும்போது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் என்ன இருந்துச்சுன்னா, நான் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கின்றதுனால என்னவா இருந்ததுன்னா, பேசிக்காக நம்ம நண்பர்கள் தான். இப்போ ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே நண்பர்கள் தான். எல்லாருக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சவுண்ட் டிசைனர் படத்தில் இருக்கா, சவுண்ட் மிக்ஸ் பண்ணுற ஒரு ஆள் இருக்காருன்னா அவருக்கு நான் லோகோ பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, படம் பண்றேன், நான் படம் முடிச்சுட்டு உங்களுக்கு காசு தரேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்ல பிரச்சனையே இல்லை, நீ பிசினஸ் பண்ணிட்டு கொடுன்னு அவர் நம்பினார். இந்த மாதிரி நிறைய பேரும் நம்பிக்கை தான் இன்னைக்கு கம்பெனியா மாறி இருக்கு. இப்ப அதை தாண்டி பெருசா வந்து ஒரு பெரிய மணி பேஸ்டான விஷயங்களா இல்லை. குட் நைட் ஓடிச்சு, அந்த படத்துல இருந்து லாபத்தை வச்சு தான் லவர் பண்ணோம். லவர் கமர்ஷியலி எங்களுக்கு வெற்றி படம் தான். அதனால தான் நாங்கள் அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண முடிஞ்சது. இப்போ அது நிறைய பேரோட நம்பிக்கை தான் அது. இப்போ நான் வந்து இப்போ எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டால் தெரியல. இப்போ எனக்கு அது நடந்திருக்குன்னா நான் அதை ரொம்ப பொறுப்பாக தான் பார்த்துக்கிறேன். நான் கம்பெனியில் பண்ற படங்கள் எல்லாம் ஏன் டெபியூட்டன்ட் வச்சு படம் பண்றேன்னா, எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்கல. இப்போ நான் ஒரு இயக்குனராக ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தால் தான் எனக்கு நான் தேடும் போதோ நான் கஷ்டப்படும் போதோ எனக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல அப்ரோச் பண்ணுறதே கஷ்டமா இருந்திருக்கு. இப்போ என் கம்பெனியில் வந்து யார் வேணா காசு சொல்லலான்றது அதுதான். இப்போ எனக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் ப்ரொஃபைல் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மேலே யார் வேணா காசு சொல்லலான்றதுக்கான விஷயமே அதுதான். இப்போ நாங்கள் ரொம்ப கான்சியஸாக எங்கள் மேலே யாராவது வச்ச நம்பிக்கையை வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து புதுசாக வர ஆட்கள் மேலே வச்சுட்டே இருக்கோம். ஏன்னா இந்த நம்பிக்கை தான் முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நம்பிக்கை இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது. இப்போ நான் வந்து இப்போ இது என்னோட கதைன்றதை தான் சொன்னேன். என்ன பர்டிகுலராக நான் எப்படி ப்ரொடியூசர் ஆனன்றதை தாண்டி இப்போ இதில் இருக்குல்ல, பேசிக்காக இப்போ குட் நைட் பண்ணும் போதும் என்னை நம்பி ஒரு நண்பர் வந்து ஒரு பாதி தொகை கொடுத்தார். இந்த காசு நான் தரேன், நீ வச்சு படம் பண்ணும். மீதி வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மணிகண்டன்ல ஆரம்பிச்சு ரமேஷ் செலகுல ஆரம்பிச்சு நிறைய பேர் சம்பளம் வந்து பின்னாடி தான் வாங்கிட்டாங்க, யாருமே முன்னாடி வாங்கல. நான் சொல்லிட்டேன், என்கிட்ட காசு இல்லை தலைவா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நண்பர் கொடுத்துருக்காரு, இப்படிதான் இருக்கு, இந்த விஷயங்கள் தான் இருக்கு, எங்களால வந்து இப்போ இனிஷியலா கொடுக்க முடியாது, நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சிடறோம், அதுக்கப்புறம் நல்ல படம் தான் பண்றேன். ஏன்னா கதை கேட்டு எல்லாமே நம்பினாங்க, அந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும் நம்பினாங்க.
ஸோ வந்து மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன்ல இருந்து எல்லாமே பின்னாடி தான் சம்பளத்தை வாங்கிட்டாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்படிதான் அது கம்பெனியாக ஃபார்ம் ஆச்சு. இப்போ அந்த படம் வந்து பெரிய வெற்றி படம். எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் என்ன காசு போட்டோமோ அது வந்து 200% ப்ராஃபிட் அந்த படம். பேசிக்காக பெரிய வெற்றி படம் அது. இப்போ அந்த படத்தோட வெற்றி தான் எங்களுக்கு அடுத்த படம் பண்ண ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. எப்படி இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வந்து மணிகண்டன் வந்து ஒரு குட் நைட்டுக்கு அப்புறம் அவரோட எவால்வேஷன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. தொடர்ந்து அவர் படம் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் இன்னைக்கு வந்து என்ன மார்க்கெட் பொசிஷனில் இருக்காருன்ற விஷயங்களா இருக்கட்டும், தொடர்ந்து நாங்கள் அந்த மாதிரி தான் இயங்குறோம். இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சின்னதாக அடுத்த ஒரு ரொம்ப ஒரு புதுசாக ஒரு புது ஹீரோ நம்பி ஒரு படம் பண்ணுறோம் போதும் அந்த படத்துக்குமே நாங்கள் வந்து மணிகண்டன் எப்படி நம்பணுமோ அந்த மாதிரி தான் அடுத்த நம்புறோம் ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸில் வந்து நான் பயங்கரமாக பார்த்தது என்னென்ன, நல்ல கதை நான் திரும்பி நான் என்ன சொல்றேன், நல்ல கதை பண்ணிட்டா போதும், அது கண்டிப்பாக போய் மக்கள் கிட்ட சேர்ந்துடும் நான் நம்புறேன். இப்போ வந்து பர்டிகுலராக நாங்கள் குட் நைட் பண்ணும்போது எங்களுக்கு பேனருக்குன்னு வேல்யூ கிடையாது. மணிகண்டன் வந்து எல்லாருக்குமே தெரியும் நல்ல படம் பண்ணுவாருன்னு தெரியும். ஆனால் ஒரு ஹீரோவா மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நம்பர் வரும் இவ்வளோ க்ரௌட் வரும்ன்றதுக்கான எந்த ஒரு ரிசல்ட்ஸுமே முன்னாடி இல்லை. இப்போ நாங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஸோ அந்த படம் வந்து நாங்கள் பண்ணும்போதும் மக்கள் வந்து நம்பி பார்த்தாங்கல்ல. ஸோ அதை தான் நான் நம்புறேன். தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணும்போதும் நல்ல கதைகள் எழுதும்போதும் மக்கள் நம்புவாங்கன்றதான் விஷயமா இருந்துச்சு. கம்பெனி ஆரம்பிச்சுக்கான ப்ராசஸ் இவ்வளவுதான். நான் என் மேல இருந்த நம்பிக்கையில ஒரு எல்லா டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்டும் கொஞ்சம் முன்னாடி சம்பளம் வாங்க பின்னாடி வாங்கிட்டாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அதனால கம்பெனி ஆரம்பிச்சோம். ஸோ அது ஒர்க் ஆனதுனால தொடர்ந்து படம் பண்றோம்.